गाइस வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணு அவள் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஒரு பையனை லவ் பண்ணுறா. ஸோ அந்த பையனை அவள் வந்து கடைசியாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கதை தான் இது. ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே ஹைப்பு பண்ணிடுங்க. நீங்கள் ஹைப் போட்டால் மட்டும்தான் நிறைய பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் சாங்கை அவளோட ஃப்ரெண்டு லின்னு வீடியோ எடுத்துகிட்டு கேட்குறா, இன்னைக்கு வந்து ஸ்கூலோட லாஸ்ட் டே, நீ எந்த யூனிவர்சிட்டி போகணுன்னு இருக்க அப்படின்னு சொல்ல அவள் வந்து சைனாலே வந்து இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டி நேம் சொல்கிறா. ஏன் அந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்ட்டு லின்னு கேட்க, ஏன்னா என்னோட க்ரஷ் அங்கே தான் படிக்கிறான் அப்படின்ட்டு நம்ம சாங் சொல்கிறா. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. நம்ம சாங்கை வந்து நிறைய பேர் புள்ளி பண்ணுறாங்க. ஆக்சுவலி சாங் வந்து ரொம்ப வீக்கான பொண்ணு. ஸோ அதனாலே இவளை வந்து புள்ளி பண்ணுவாங்க. அண்ட் இவ கொஞ்சம் ஏழை. அந்த ஸ்கூலில் நிறைய பேர் வந்து பணக்காரங்க தான் இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு பையன் வந்துட்டு, இது பாருங்கள், நீங்கள் இங்கே பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எதாவது பண்ணீங்கன்னா நான் இதை லீக் பண்ணிடுவேன்னு சொல்ல இவங்க வந்து பயந்துடுறாங்க. சரி வா நம்ம போகலாம், அந்த பையன் வந்து ரொம்பவே வந்து வெயிட்டுக்கு தான், வா அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த பையன் நம்ம சாங்கை எழுப்பி விடுறான். ஸோ அந்த பையன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. அவனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, நம்ம சாங் வந்து காலேஜும் சேர்ந்துட்டா. அதுவும் அதே யூனிவர்சிட்டி தான் சேர்ந்துருக்கா. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இந்த மாதிரி யான் படிக்கிற யூனிவர்சிட்டியில் தான் நான் வந்து அட்மிஷன் வாங்கியிருக்கேன்ட்டு. அப்போ அங்கே அவளோட ஃப்ரெண்டு லின்னு வரா கையில் பொக்கையோட, என்னடி நம்ம ரெண்டு பேருமே ஒரே காலேஜ் சேர்ந்துட்டோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றா. ஸோ லின்னு வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினோட. ஸோ எப்போவுமே இவங்க பேர் ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க. இப்போ காலேஜும் வந்துட்டாங்களா. ஸோ ஒரே காலேஜ், ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பையன் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டே, வா என்னோட கிளப்பில் சேர்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலி என்னென்னா கிளப் சூஸ் பண்ணோம். எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் சேர்றதா இருந்தா. ஸோ ஒவ்வொரு கிளப்புக்கு வந்து ஒவ்வொருத்தர் வந்து ரிப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்கல்ல. ஸோ கிளப்புக்கு இந்த பையன் இருக்கான். ஸோ அப்போ யாரோ மியூசிக் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது கிட்டாரில். அந்த சைடுக்காக திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஷாக் ஆயிடுவா. அங்கே வந்து நம்ம யான் தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. யான் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் ரொம்பவே ஃபேமஸ் போல். அங்கே இருக்கிற எல்லாருமே பாரு, நம்ம சீனியர் வந்து ஜூனியர்ஸை அவங்களோட கிளப்பில் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாரு, பார்க்கவே க்யூட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அங்கே நம்ம ஹீரோயினும் வருவா. ஹீரோயின் வந்த உடனே இந்த யானோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் வந்து சொல்கிறான், நீங்கள் எங்களோட கிளப்பில் சேர்றீங்களான்ட்டு. அப்போ நம்ம சாங் அப்படியே பார்க்குறா. அப்போ வந்து யான் இருக்கார்ல, அவரோட மொபைலை கொடுத்து, நீ வந்து உன்னோட நம்பரை எங்ககிட்ட கொடுங்க, நீங்கள் சேர்றதா இருந்தான்னு சொல்ல நம்ம சாங்லாம் ரொம்ப ஹாப்பியாவா. இப்போது இங்கே வந்து யானை காமிக்கிறாங்க. யான் வந்து அவரோட கிளப்பில் சேர்றதுக்காக இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ இப்போவே இன்டர்வியூ வைப்பாங்க, உங்களுக்கு ஏது பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்ட்டு. அப்போ அங்கே வந்த பொண்ணுங்க எல்லாமே வந்து யானை பார்த்துட்டு சொல்லுதுங்க, பாரு எவ்வளோ அழகாக இருக்காரு, இவர் ரொம்ப பெரிய பணக்காரர் போல், இவரை மட்டும் கரெக்ட் பண்ணனா அவ்வளோதான், நம்ம லைஃப்லேயே செட்டில் ஆகிடலான்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாளுங்க. இது பார்த்தா யானோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, என்னடா அது வந்த எல்லா பொண்ணுங்களும் ஒன்று மட்டும் தான் பார்க்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ அங்கே கரெக்டாக நம்ம சாங் வருவா. நம்ம யான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்ததில்ல, அதாவது எந்த பொண்ணையும் அவர் நிமிர்ந்து பார்க்க மாட்டார். இப்போ நம்ம சாங்கை பார்க்கும்போது யானோட ஃப்ரெண்டுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இவன் யானோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவரோட பேரு கிம். இப்போ சாங் இருக்கால, அவள் சொல்கிறா, சாரி நான் லேட்டாக வந்துட்டே, நான் மன்னிச்சிருங்க, வர வழியில் ஒரு பூனை வந்து கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருந்தது, அதை காப்பாற்றுறதுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களா. இவ்வளோ நினச்சிக்கிறா, ஓகே நம்மளை கிளப்பில் சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு நம்ம சாங் அங்கேருந்து போகலான்னு இருக்கும்போது யானை இல்லை ஒன்றும் முடியல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாரு. இப்போது இன்டர்வியூ எடுக்கும்போது நம்ம யான் வந்து கேட்குறாரு, எதுக்கு நீ வந்து இங்கே ஜாயின் பண்ணணும்னு நினச்சா, உன்னோட ஹேபிட்லாம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபஸ்ட்டு ஹேபிட் கேட்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது. ஸோ அதனால் ஏஞ்சி நின்றுடுவாரா நம்ம சாங்கு. அப்போது நம்ம கிம் சொல்கிறாரு, நீ அவ்வளோலாம் நர்வஸ் ஆக வேண்டியதில்லை, உட்காந்துட்டே சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம கிம் இப்போ கேட்குறாரு, நீ இந்த கிளப்பில் சேர்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்ட்டு. அப்போ சொல்கிறா, நான் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சவர் இந்த கிளப்பில் தான் இருக்கார் சொல்ல, யார் அது, இவனா நானா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. நம்ம சாங்க்கு ஐயோ நம்ம எப்படி வந்து டேரெக்டாக நம்ம இவரை தான் லவ் பண்ணுறோம் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்குமே தோணுது, யாரை இவன் லவ் பண்ணுறவாதான் இருக்கோ, ஒருவேளை நீ என் ஃப்ரெண்டு யானையா லவ் பண்ணுற அப்படின்ட்டு நம்ம சாங் கிட்ட கேட்க நம்ம சாங் அப்படியே வந்து பயந்து உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அங்கே அவளோட ஃப்ரெண்டு லின் வந்துட்டு, இவன் எனக்காக தான் இந்த கிளப்பு சேர்றா, ஏன்னா நான் இந்த கிளப்பு சேர்ந்துட்டேல, ஸோ அதனால என் ஃப்ரெண்டு எனக்காக சேர்றா அப்படின்ட்டு நம்ம சாங்கை வந்து காப்பாற்றிடுவா. இப்போது நம்ம இவர் இருக்கார்ல கிம், அவர் இந்த பொண்ணை பார்த்தோன்னே மயங்கிற மாதிரி இருக்குது நம்ம லின்னை பார்த்து. இப்போ யான் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது,
இந்த மாதிரி பார்ட்டி வைக்கிறோம் நாங்கள், நீங்கள் ஜூனியர்ஸில், ஸோ அதில் வந்து கலந்துக்கோங்க அண்ட் சாங் நீ வா அப்படின்ட்டு அவர் வந்து சாங்கே கூப்பிடுறாரு. அண்ட் கையை வந்து ஷேக் ஹேண்ட் கொடுக்க நம்ம சாங்க்கெல்லாம் படப்படன்னு இருக்குது, நம்ம சீனியரோட வந்து நம்ம கையெல்லாம் கொடுக்க போகிறோமா, இது எனக்கு ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவள் அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஷையாக இருக்கா. இப்போது வெளியில் வந்தோடனே நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் ஒரு பூனையை பார்க்குறா. அந்த பூனைக்கு அவள் வந்து சாப்பாடு கொடுக்குறா. நம்ம சாங்குக்கு இந்த பூனை அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த பூனையை ரொம்ப கொஞ்சிட்டு இருக்க, அப்போ அவளோட ஃப்ரெண்டு எனக்கு ஒரு வேலை இருக்குடேன்ட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. அப்போ கரெக்டாக சாங்கோட பிரதர் வந்து வீடியோ கால் பண்ணுறான். அவன் சொல்கிறான், என்ன நீ யூனிவர்சிட்டி போகணும் எனக்கு கண்டுக்கிறதே இல்லை ஆன்னு சொல்ல, நான் இப்போ தான் யூனிவர்சிட்டியில் வந்தேன், நான் இப்போ தான் ஒரு கிளாஸே அட்டன் பண்ணேன்னு சொல்ல, ஓ நீ எதுவுமே சொல்லலை என்கிட்ட போ, நீ என்னோட பேசாத அப்படின்னு சொல்ல, இல்லை என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவளோட பிரதர்கிட்ட சொல்கிறா. அவளுக்கும் அவளோட பிரதருக்கும் ஒரு நல்ல பாண்டிங்கே இருக்குது. அப்போ கரெக்டாக வந்து மழை பெய்யுதா, ஸோ இதனால் இரு மழை பெய்யுது நான் அப்புறமேட்டு கால் பண்ணுறேன்ட்டு அவளும் ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு யாராவது வந்து கூட்டிகிட்டு போவாங்களான்னு சொல்லிட்டு கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலான்னு இருக்கா. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஒருத்தர் அம்பரெல்லா எடுத்துகிட்டு வர்றாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யானை பார்த்தோன்னே நம்ம சாங்கு பயங்கர ஷாக் ஆயிடுவா. இவர் நம்மளுக்காக வந்து கொடை எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்க, அப்போது நம்ம சாங்கிட்ட யான்னு சொல்கிறாரு, நீ இங்கே தனியாக ஏன் நின்றுட்டு இருக்கவா, நான் வேணா உன்னை கூட்டிகிட்டு போய் விடுவேன்னு சொல்ல, இல்லை சீனியர் வேணாம் அப்படின்ட்டு நம்ம சாங் வந்து யானை கூட்டிகிட்டு போக வேணான்னு சொல்கிறான். ஆனால் நம்ம யான் கேட்பாரா, இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ பாவம் மழையில் நனைஞ்சிட்டு எவ்வளோ நேரம் தான் இருப்பேன், மழை நிற்குமான்னு கூட தெரியல, நான் ஹெல்ப் பண்ணுறேன், முதல்ல வந்து இந்த அபரலா இருக்குல்ல அதை கொஞ்சம் பிடின்னு சொல்ல, அவளும் எதுக்கு இவர் கொடுக்குறாரு, ஒரு வேளை இது கொடுத்துட்டு போயிடுறாருன்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா இவர் ஷூ லேஸ் இருக்குல்ல அது ஒழுங்காக கட்டியிருக்க மாட்டா, அதை இவ வந்து நல்லா கட்டி விடுறாரு. யான்னு இவளுக்கு ஷாக் ஆயிடுது, என்ன இவர் நம்மளோட ஷூ லேஸ்லாம் வந்து கட்டி விடுறாருன்ட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆயிடுவா. இப்போ நம்ம சாங் இருக்கால, யானுக்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி ஒரு சாக்லேட் கொடுக்குறா. அப்போது அவரும் அந்த சாக்லேட்டை ஒரு மாதிரியே பார்ப்பாரு. ஏன்னா வந்து இந்த சாக்லேட்டை நம்ம சாங் இருக்கல அவள் யானுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பா, ஒரு வாட்டி இவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாள், அப்போ இந்த சாக்லேட் தான் கொடுத்துருப்பா. இப்போது நம்ம சாங் நினைக்கிற ஒரு வேளை அவருக்கு நான் ஞாபகம் வந்துட்டேன்னா என்னன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. கேட்குற எதுக்கு நீங்கள் இந்த சாக்லேட்டை எப்படி பார்க்குறீங்கன்ட்டு. அப்போது நம்ம சாங் கிட்ட ஏன்னு சொல்கிறாரு, நான் இந்த சாக்லேட் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அதனால தான் பார்த்தேன், ஸோ இன்னைக்கு நான் இந்த சாக்லேட்டை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ நம்ம சாங்க்கு கஷ்டமாக இருக்கும், ஓகே இவருக்கு ஞாபகமே வரல போலன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. இப்போ அந்த பார்ட்டி நடக்குது. அப்போது நம்ம யான் இருக்கார்ல, யான் கிட்ட கேட்குற நம்ம கிம்மு, என்னடா இந்த பார்ட்டிலாம் வரமாட்டே இப்போ என்ன வரேன்ட்டு. அவரும் எதுவும் சொல்ல மாட்டாரா. அப்போ கரெக்டாக நம்ம சாங் அங்கே வருவா. சாங் வந்தோடனே அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு இருக்கால, இவளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வின்னு. இவளும் அதே கிளப்பில் தான் இருக்கா, அதாவது நம்ம யானோட கிளப்பில் தான் இருக்கா, ஒரு நல்ல பொசிஷன்லேயும் இருக்கா அந்த கிளப்பில். அவள் நம்ம ஹீரோயின் வரதை பார்த்து நீ எதுக்கு இங்கே வரேன்னு சொல்ல, அப்போது நம்ம லின் இருக்கால அவள் தான் சொல்கிறா, இந்த மாதிரி இவளும் இந்த குரூப்பில் இருக்கா அதனால தான் இவள் வரான்ட்டு. அப்போது இந்த வின்னு வந்து என்ன சொல்கிறான்னா, நீ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை பார்க்கலையா, உன்னை பற்றி ஒரு ஃபோட்டோ ஃபேமஸாக போகுதுன்னு சொல்ல, அப்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவள் இருக்கால அவள் காமிக்கிறா. அதில் வந்து நம்ம ஹீரோ அவளுக்கு வந்து ஷூலேஸ் கட்டுற மாதிரி இருக்குமா, ஸோ இதுதான் வந்து ஃபேமஸாக போகுது. அப்போது சாங் சொல்கிறா, இல்லை யான் வந்து என்னோட ஷூலேஸ்க்கு வந்து அவந்திருக்குன்னு தான் கட்டி விட்டாரு, எந்த இன்டென்ஷனும் இல்லை, எனக்கு பதில் வேறு யாராவது இருந்தால் கூட அவர் அப்படி தான் பண்ணுவார்னு சொல்ல வின் சொல்கிறான், யானை உன்னை கொஞ்சம் கூட மதிக்க கூட மாட்டேன், ஏன்னா நீ அவனுக்கு கீழே இருக்க ஸ்டேட்டஸ் அப்படின்றா. இந்த வின்னுக்கு நம்ம யானை ரொம்பவே பிடிக்கும், யானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவளுக்கு ஆசை, அதனால தான் அவள் இப்படி வந்து நம்ம சாங் கிட்ட சொல்கிறா. அப்போது நம்ம யான் வந்து எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு நீ எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவார். அதனால் அவளும் அமைதியாக வந்து உட்காந்துருவா. இப்போ சாங்கை நம்ம லின்னு தான் சரி வாடி அவள் கிடக்குறா இங்கே வந்து உட்காருன்னு சொல்ல, இவங்க எல்லாருமே ட்ரூட்டாக தான் விளையாடுறாங்க. ஸோ இப்போ பாட்டிலை வந்து சுற்றி விடுறாங்க. அந்த பாட்டில் கரெக்டாக வந்து நம்ம சாங் கிட்ட வருது. ஸோ சாங் ஒரு செகண்ட் ஸ்டாக் ஆகிடுறா, என்னடா நம்ம கிட்ட வருதுன்ட்டு. இப்போ அவகிட்ட ட்ரூட்டாக தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளும் ட்ரூட்டுன்னு வா. இப்போது இந்த இவர் இருக்கார்ல கிமி கேட்குறாரு, உனக்கு ஒருத்தர் மேலே க்ரஷ் இருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறல, அவர் எங்கே இருக்காரு, அவரை வந்து நீ பார்த்தியான்னு சொல்ல, நான் பார்த்துட்டேன்னு சொல்ல, அவர் யார் அவரோட நேமை சொல்லுன்னு சொல்ல, அவள் ஹீரோயின் மனசுன்னு நினைக்கிறா, இப்போ நான் நேம் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக என்னால் யானோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இல்லை என்னால் அந்த நேமை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் நம்ம கிம் கிட்ட சொல்லிடுவா. கிம் ஓகே அப்போ நீ சொல்ல முடியாதுன்னா நீ சொல்கிறது வந்து பொய்ன்னு அர்த்தம், சொன்னால் நீ இந்த ட்ரிங்கை வந்து குடிச்சாகணும், இன்னைக்கு வந்து குடிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை குடிக்க சொல்கிறாரு இந்த கிம். நம்ம ஹீரோயினை வந்து இது வரைக்கும் குடிச்சதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூனிவர்சிட்டிக்கே வரா. ஸோ இது வரைக்கும் குடிச்சதுனால அவள் யோசிக்க, அவள் கரெக்டாக நம்ம யானே குடிச்சிருவாரு. இவ ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி பார்க்குறாங்க, இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ யான் சொல்கிறாரு, இந்த
மாதிரி இந்த பொண்ணு வந்து இப்போ தானே வந்து ஃபர்ஸ்ட் இயரே வரா, ஸோ அவள் எப்படி ட்ரிங்க் பண்ணுவா, அதனால தான் நான் ட்ரிங்க் பண்ணேன்னு சொல்ல அப்போ லின்னு சரி வாங்க நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு பாட்டிலை சுற்ற அது கரெக்டாக வந்து நம்ம யான் கிட்ட வருது. ஸோ யான் கிட்ட ட்ரூத்தா டேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ யானு நீயே வேணா சொல்லிக்கோன்னு சொல்ல அவள் வந்து டேர் கொடுக்குறா. ஓகே உங்களுக்கு நான் டேர் தோட என்ன டேர்னா உங்களுக்கு ஒரு சாக்கோ குக்கி கொடுப்பேன், அந்த குக்கியை வரத பொண்ணோட வாயில் வச்சு 2 பேரும் வச்சுக்கணும். ஸோ யார் ஃபர்ஸ்ட் பைட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து லெமன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு என் ஃப்ரெண்டெல்லாம் இது பண்ண மாட்டேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன், அவன் பொண்ணுங்களோட இன்ட்ராக்ட் ஆக மாட்டேன்னு சொல்ல நம்ம ஏன் நான் பண்ணுறேன்னு சொல்லி என்னாச்சுடா உனக்கு ஃபீவர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிடலாம். கிம் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போது இந்த வின் இருக்கால அவள் ரொம்ப எக்ஸைட்டடா அவன் என்னோட தான் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ யான் வந்து இல்லை உன்னோடலாம் நான் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. இங்கே நம்ம சாங்க்கு கஷ்டமாக இருக்கும், அவர் வேறு ஒரு பொண்ணோட வாயில் வச்சு சாப்பிட போகிறாருன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்போ கரெக்டாக யான் வந்துடுறாரு சாங் கிட்ட வா நம்ம இது பண்ணலான்னு சொல்லி இது நானான்னு சொல்லிட்டு சாங் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவா. அப்போது நம்ம யான் ஆமாம் உன்னோட தான் வான்னு சொல்ல நம்ம சாங்கோட ஃப்ரெண்டு போடி அவன் தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறா. அவள் தான் என்கரேஜே பண்ணுறா நம்ம சாங்கை. இப்போ சாங்கோட வாயில் யான் இருக்கார்ல அவர் அந்த குக்கியை வைக்கிறாரு. ஸோ 2 பேருமே ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. நம்ம யானுக்கும் நம்ம சாங் 2 பேருக்குமே படப்படன்னு ஆகுது. ஆனால் நம்ம சாங் டப்புன்னு அதை உடச்சிட்றா. ஸோ இப்போ இவ தான் அவுட் ஆயிடுறா. இவ தான் லெமன் சாப்பிட்டாகணும். ஸோ அந்த லெமனை எடுத்து சாப்பிட்லான்னு வரதுக்குள்ளேயே நம்ம யான் எடுத்துடுவாரு. எடுத்துகிட்டு இந்த லெமனை நீ சாப்பிட வேணாம் நானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாரு. இவர் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த யானு யாருக்கிட்டையுமே இப்படி பிஹேவ் பண்ண மாட்டான். ஆனால் இந்த பொண்ணு சாங் கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறானே ஷாக் ஆக இங்கே நம்ம இல்லைன்னு கேட்குறா நம்ம சாங் கிட்ட என்னடி சீனியருக்கும் உனக்கு என்னாச்சு, அவர் என்ன உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்ல இல்லடி அவர் சீனியராக இருக்கிறனால எந்த ஜூனியருக்கானாலும் இப்படி தான் ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவளை சொல்கிறா. அவன் மனசு நினைக்கிறேன் நானே எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அவர் எல்லாருக்கும் இப்படி தான் ஹெல்ப் பண்ணுவாரா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. இப்போ எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் நம்ம சாங்கோட ஃப்ரெண்டு நில்லுன்னு நல்லாவே குடிச்சிட்டா. அவள் என்னை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போடின்னு சொல்ல அவளும் கூட்டிகிட்டு போவா. ஆனால் அவள் கீழே விழுற நிலமைக்கு போவாளா. அப்போது லின்னா நம்ம கிம் தான் வந்து பிடிப்பாரு. அவர் என்ன சொல்கிற நீ கவலைப்படாத உன்னால் வந்து இவளை கூட்டிகிட்டு போக முடியாது, நான் வேணா இவளை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு நம்ம கிம் தான் லின்னா கூட்டிகிட்டு போவார். இப்போ சாங் யான் 2 பேரும் தான் வந்து தனியாக இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சாங்கிட்ட யான் கேட்குறாரு உனக்கு ஒருத்தரை பிடிக்கும்னு சொல்லி அது உண்மையான்னு சொல்ல ஆமாம் நான் ஸ்கூல் டைம்லேருந்து ஒருத்தரை லவ் பண்ணுறேன் 3 இயர்ஸான்னு சொல்ல அப்படியான்னு சொல்ல நீ கன்ஃபர்ஸ் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நான் கன்ஃபர்ஸ்லாம் பண்ணல ஆனால் அவருக்கு என்னை பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல அப்படியா அப்போனா நீ மூவ் ஆன் ஆயிருன்னு சொல்ல மூவ் ஆனுன்னு சொல்ல ஆமாம் அவங்கள பாஸ்ட்டை மறந்துட்டு நீ ஃப்யூச்சரில் உனக்காக இருக்கிற ஒரு பர்சனை பற்றி நினச்சிக்கோன்னு சொல்ல இவர் என்ன தான் சொல்ல வர்றாரு எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்காக யார் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாங் யோசிக்கிறா. அவளுக்கு இந்த யானை என்னதான் சொல்ல வரான்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. நம்ம யானை ஒன்று மட்டும் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு வேளை அந்த பர்சனுக்கும் உனக்கு பிடிக்கலன்னா நீ எதுக்கு அவர் படி நினச்சிட்டே இருக்கணும், நீ மூவ் ஆன் ஆகிறது தானே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்ட நம்ம சாங் வந்து யோசிக்கிறா இவர் என்னதான் சொன்னாலும் நான் மூவ் ஆன் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா என்னால் மூவ் ஆன்லாம் ஆக முடியாது, நான் அந்த பர்சனை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், அந்த பர்சன் என் லைஃப்பில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்த பர்சன், ஸோ அவரை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ அப்படியே வந்து இவளே பார்ப்பாரு. இப்போ அவர் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு நாளைக்கு பேஸ்கெட் பால் மீட்டிங் நடக்குது, ஸோ அதில் வந்து நீ எனக்கு என்னை வீடியோ எடுக்கணும் அண்ட் எனக்கு தண்ணி பாட்டில் கொடுக்கணும் அதுதான் உன்னோட ஒரு டாஸ்க்குன்னு சொல்ல அவளும் சரின்னு வா. இப்போ அவளும் வந்து பேஸ்கெட் பால் நடக்கிற இடத்துக்கு போயிடுறா. நம்ம ஹீரோட டீம் தான் ஜெயிக்குது. ஸோ சாங்கு வந்து அந்த வீடியோலாம் எடுத்துருவா. எடுத்துகிட்டு இப்போ வாட்டர் பாட்டில் கொடுக்கலான்னு வரும்போது அங்கே நிறைய பொண்ணுங்க நம்ம யானுக்கு தான் பாட்டில் கொடுப்பேன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காளுங்க. ஸோ இதை பார்த்துனே நம்ம சாங் வந்து நினைக்கிறா கண்டிப்பாக நம்ம வாட்டர் பாட்டிலாக கொடுத்தா இவர் வாங்க மாட்டார் ஏன்னா அவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, ஸோ எப்படி வந்து என்னோட வாட்டர் பாட்டிலை யான் வாங்குவார் அப்படின்ட்டு நம்ம சாங் யோசிக்க அப்போ அங்கே வின்னு இருக்கா. வின்னு வந்து சொல்கிறேன் என்ன நீ அவனுக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்ல இல்லை நான் வந்து ஒரு டாஸ்க்கு முடிக்க வந்தேன், என்ன டாஸ்க்குன்னு சொல்ல இந்த மாதிரி நான் வீடியோ எடுக்கணும்னு வந்தேன், ஸோ அது வந்து கிளப் டாஸ்க்கு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ கையிலேயே வாட்டர் பாட்டில் சொல்ல அது சும்மா நான் குடிக்கிறதுக்கு நான் எதுக்கு வந்து யானுக்கு கொடுக்க போகிறேன், அங்கே தான் நிறைய பொண்ணுங்க இருக்காங்களே ஸோ அவங்க கொடுப்பாங்க சொல்ல நீ நினச்சி கூட பார்க்காத நீ கொடுக்குற மாதிரி ஏன்னா அவன் உன் கையிலேருந்து வாங்கவே மாட்டான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன்ன மாதிரி ஸ்டேட்டஸாக இருக்கிற கேர்ள் எல்லாம் அவன் லவ் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்கியா, சான்ஸே இல்லைன்ட்டு இந்த வீண் சொல்லிட்டு போயிடுவா. இதில் கிட்ட சாங்க்கு கஷ்டமாக இருக்கும். அவள் ஒரு பூனையோட இருக்கா, அந்த பூனை கூட்டி விட்டுட்டு பாரு நான் எவ்வளோ வீக்காக இருக்கேன், என்னால் எனக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட வாட்டர் பாட்டில் கூட கொடுக்க முடியல, நான் அவ்வளோ வீக்காக இருக்கேன், எனக்கே என்ன பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அங்கே கரெக்டாக வந்து நம்ம யானும் வந்துடுவார். வந்துட்டு நீ உன்னோட டாஸ்க்கை ஃபெயில் பண்ணிட்டேன்னு சொல்ல இல்லை நான் பண்ணிட்டேன், நான் வந்து வீடியோ எடுக்கிறது எடுத்துட்டேன்னு சொல்ல நான் இன்னொரு டாஸ்க்கு கொடுத்துருந்தேன்ல அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எனக்கு கொடுக்கணுன்ட்டு கொடுக்கலையான்னு சொல்ல இல்லை அங்கே நிறைய பொண்ணுங்க
வெயிட்டிங்கில் இருந்தாங்கன்னு சொல்ல, இல்லை நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒன்று தானே எனக்கு கொடுக்க சொல்ல, நீ ஏன் கொடுக்கல, எனக்கு இப்போ தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோனை வேறு பாட்டில் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, அதுக்குள்ளே இவகிட்ட இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து குடிச்சிருவாரு. அப்போ சாங் சொல்கிறா, யான் நான் அதில் வந்து குடிச்சிட்டேன்னு சொல்ல, இதில் என்ன இருக்குது, பரவாயில்ல, நான் நீ தான் வருவேன்னு சொல்லிட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ வந்து எனக்காக வாட்டர் பாட்டிலே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல அப்படின்றாரு. ஸோ இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல, இவ வாட்டர் பாட்டில் கொடுக்கணுன்ட்டு. இப்போது யான் வந்து அவரோட ஹாஸ்டல் ரூம்க்கு வராரு. அப்போது அவரோட ஃப்ரெண்டு கிம் இருக்கார்ல, அவருக்கு பாட்டுன்னு கேம் விளையாண்டுட்டு இருக்க. அப்போது நம்ம யான் கிட்ட என்னடா கேம் நல்லா விளையாண்டேன்னு சொல்ல, நல்லா விளையாண்டேன், சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காண்டா, அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், ஆனால் அந்த பொண்ணு ஆல்ரெடி வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணுன்னு சொல்ல, அப்போ மூவ் ஆன் பண்ணிட சொல்லுன்னு சொல்ல, ஆனால் அந்த பையனுக்கு அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் லவ் ஆச்சு, ஆனால் அந்த பொண்ணுக்கு கூட இப்போ பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்ல, அப்போ ட்ரை பண்ண சொல்லு, ஏன்னா வந்து நீ வர அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆயிடுது. உனக்கு வேற என்ன ஃப்ரெண்டு இருக்கா, நான் தானே உன்னோட ஃப்ரெண்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ஃப்ரெண்டே நீ தான், உனக்கு தான் வந்து ஏதோ பொண்ணு பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த பொண்ணு நம்ம கிளப்ல சேர்ந்த ஜூனியர் பொண்ணு கரெக்டான்னு சொல்ல, என்னடா இவன் டப்புன்ட்டு கண்டுபிடிச்சிட்டான்ட்டு நம்ம யான் யோசிக்கிறாரு. இப்போ கிம், என்கிட்டேருந்து மறைக்கணும்னு நினைக்கிறியா, சொல்லு உனக்கு அந்த சாங் பொண்ணு தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம யான் எதுவுமே சொல்ல மாட்டாரு, அப்படியே அமைதியாக இருப்பார். இங்கே வந்து நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, அவர் வந்து எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மாதிரி ஷை ஆயிடுறா. ஸோ அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார், ஆனால் நானும் எக்ஸ்பெக்டேஷனில் எதுவும் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்போ கிளாஸும் முடிஞ்சிருதா. நம்ம சாங் அங்கேருந்து போகலான்னு இருக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு சாங் கிட்ட, இந்த மாதிரி எனக்கு உன்னோட வீச்சட் ஐடி கொடுக்குறியா, நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அப்போ வெளியில் வந்து நம்ம யான் வருவார். ஸோ யான் அந்த பையன் பேசுறது பார்ப்பாரு. ஸோ அப்போ சாங் இருக்கால, அவள் அந்த பையன்கிட்ட இல்லை எனக்கு வந்து வீச்சாட்டில் உன்னை ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவா. அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். போனதுக்கப்புறம் நம்ம யான் இருக்கார்ல, அவர் சாங் கிட்ட வந்து வா நம்ம போய் வெளியில் போகலான்னு சொல்ல, எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி கிளப் ஆக்டிவிட்டி பேசதான் வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, அவளும் சரின்னு போகிறா. இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா எப்போவுமே யான் எந்த பொண்ணோடையும் வந்து வெளில போயிருக்க மாட்டார், இப்படி போகிறாரே அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க. இங்கே நம்ம இன்னைக்கே டவுட் வருது, என்னடி இங்கே நடக்குது, நீயும் சீனியரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அவர் கிளப் ஆக்டிவிட்டி பற்றி தான் என்னோட பேச போகிறாரு, வேற ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி சொல்ல, அப்படியா நான் நினைக்கிற மாதிரி வேறு எதுவுமே இல்லையான்னு சொல்ல, இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல, இல்லை அவர் உன்னை டேட்டுக்கு தான் கூப்பிட்றாரு, நான் உன்னை சூப்பராக ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவளை அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணி விடுவா. இப்போது நம்ம யான் இருக்கார்ல, அவர் சாங்கை பிக்கப் பண்ணுறதுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்போ நிறைய பொண்ணுங்க பார்த்து, இந்த பையன் ரொம்பவே நல்லா இருக்கான்ல, இந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து எல்லாம் பேசிட்டு இருப்பாளுங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சொல்கிறா, இந்த மாதிரி வாங்க சீனியர் நம்ம போகலான்ட்டு. இவன் ரொம்பவே அழகாக இருப்பா. அதை பார்த்த நம்ம யான் இருக்கார்ல ரசிச்சுட்டே இருப்பார். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஸ்னோவை பெய்ய ஆரம்பிக்குமா. ஸ்னோவை பார்த்து நம்ம சாங் வந்து சிரிப்பாவோ பனி பெய்யுதுன்ட்டு. அப்போது அவளோட ஹேரில் அந்த ஸ்னோ வந்து லைட்டாக பட்டுரும். ஸோ இதை பார்த்து அவர் அந்த ஸ்னோவையும் வந்து லைட்டாக எடுத்து விடுவாரா. ஸோ அப்போ ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க, ரெண்டு பேருக்குமே படப்படன்னு ஆயிரும். ஸோ அப்போது அங்கே வந்து இந்த வின் இருக்கால, அவள் ஃப்ரெண்டோட வருவாளா, இவங்க இப்படி நின்றுட்டு இருக்கிறத பாப்பா. ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்ம யானை சாங்கோட மண்டையில் ஹெல்மெட்டை போட்டு விட்டுருவாரு. போட்டு விட்டுட்டு அவளை கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் இவங்க சாப்பிட வந்திருக்காங்க. ஸோ அப்போது அங்கே வந்து வெயிட்டர் வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கப்பிள்ஸ்க்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாக இந்த கப்பு அண்ட் இங்கே ஒரு ரோஸும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன நினச்சிட்டாங்களா, நம்ம யான் சாங் ரெண்டு பேருமே வந்து ஒரு கப்பிள்ஸ் அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் இது வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் நம்ம சாங் சொல்கிற, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ண வரா. ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம யான் வந்து ஓகே இந்த ஃப்ளவர்ஸ் தானே எங்ககிட்டே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அந்த ஃப்ளவர்ஸும் அந்த கப்பு இருக்குல்ல அது ரெண்டுத்தையும் வாங்கிடுவார். ஸோ வாங்கிட்டு ஒரு பூவை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருவார். இங்கே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ரொம்பவே நர்வஸாக இருக்குது. ஸோ அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, இது ஒரு கப்பல்ஸ் ஹோட்டல், எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்ட்டு. அப்போ கரெக்டாக நம்ம யானுக்கு அவரோட ஃப்ரெண்டு கிம் கால் பண்ணி, என்னடா என்னோட ஐடியா சூப்பராக இருக்கா, ஒரு கப்பல் ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ இது வேறு இவளுக்கு கேட்டுருமேன்ட்டு அவர் காலை கட் பண்ணிடுவார். ஸோ இப்போ வந்து நம்ம யான் சமாளிக்கிறதுக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனோட சிஸ்டருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ அவங்க வந்து ஹோட்டல் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் கேட்டான். ஸோ இந்த ஹோட்டல் நேம் சொல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுனா நீ தானே, ஸோ அதனால உன்னை கூட்டிகிட்டு வந்தால் வேறு ஒன்றும் இல்லை, நீ எதுவும் என்ன தப்பாக எடுத்துக்காத அப்படின்ட்டு நம்ம யான் வந்து சாங் கிட்ட சொல்லுவார். ஸோ இதனால் நம்ம சாங்கும் வந்து இவர் சொல்கிறது நம்பிடுவா. அப்போ அங்கே வெயிட்ரு வந்து, இந்த மாதிரி நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும் கப்புள்ஸ்ன்னு சொல்லி
ஃபோட்டோலாம் எடுத்தாகணுமா சொல்ல, ஆமாம் எடுத்தாகணும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்ல, நம்ம ஹீரோயினும் யோசிக்கிறா, சரி ஒரு ஃபோட்டோ தானே இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் ஃபோட்டோ எடுக்க ஓகே அப்படின்ட்டு நம்ம சாங்கு என் 2 பேருமே சொல்லிடுவாங்க. இப்போ 2 பேருமே வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ ஒரு செல்ஃபி மாதிரி எடுக்கணும். நம்ம யான் தான் வந்து அவரோட கையை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஸோ 2 பேருமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ஸோ 2 பேரோட மனசுலேயும் ஒருத்தர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்றும் சொல்லாமல் மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் இருக்கும்போது ரொம்ப படப்படன்னு வருது. இப்போ ஹீரோ சேர்க்குறாரு, இந்த மாதிரி நீ என்னோட ஸ்கூலில் தானே படித்தேன்ட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்க்குறா, இந்த மாதிரி அவருக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண விஷயம் அவருக்கு தெரியலையா அப்படின்ட்டு அவள் வந்து யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ இப்படியே வந்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம யான் வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு சாங்கு ஸ்கூல்லேருந்தே பிடிக்கும், ரொம்ப க்யூட்டான பொண்ணு சொல்ல. அப்படியா நீ அவளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கலன்னு சொல்ல. ஆமாம், ஆனால் அவளுக்கு அது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா அது ஒரு நல்ல பாஸ்ட்டே இல்லை, ஒரு கெட்ட பாஸ்ட்டு, கண்டிப்பாக அதை வந்து மறந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். வந்து நம்ம கிம் சொல்வார், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னையும் நான் வந்து சாங்கோட சேர்த்து வைப்பேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார். அதனால தான் அவளை இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போது நம்ம சாங் கேட்குறா, சீனியர் என்னாச்சு என்னையும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, நீ என்னோட ஸ்கூல் தான் படிக்கிறேன்ட்டு நீ அந்த அப்ளிகேஷன் போடும்போது, அதாவது கிளப் அப்ளிகேஷன் போடும்போது தான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ இப்போ நம்ம சாங் நினைக்கிறா, ஓகே இவருக்கு நான் சுத்தமாக ஞாபகம் இல்லை, அதனால தான் இப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு, அப்படியா சீனியர் அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே கொஞ்சம் நல்லாவே பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. நம்ம சாங் நினைக்கிறா, இதுமாதிரி நம்ம இப்போவே எல்லாம் வந்து நம்ம இவரை லவ் பண்ணுறோம் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, ஸோ அப்படி சொல்லிட்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிற போகுது அப்படின்ட்டு யோசிக்கிறா. இப்போ வீட்டுக்கு போகும்போது, அதாவது ஹாஸ்டலுக்கு போகும்போது 2 பேருமே அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களே அதை பார்த்துக்கிட்டே வருவாங்க. அப்போது நம்ம சாங் திரும்புவாள். அப்போ யானோட வந்து க்ளோஸ் ஆயிடுவா. 2 பேருமே பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அப்போது யான் வந்து சொல்கிறாரு, நீ வந்து இப்போ கிளம்புறியா ஹாஸ்டலுக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் போகிறேன், பாய் யான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்டலுக்குள்ளே போவா. அப்போது வெளியில் யாரோ கூப்பிடுவாங்க. யாருன்னு பார்த்தா இந்த வீணு தான் கூப்பிட்டுருப்பா. கூப்பிட்டுட்டு, என்ன நீ யானோட க்ளோஸாக இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவனுக்கு உன்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, நீங்கள் வந்து கிளம்பி போயிரு அப்படின்ற மாதிரி இவளை ரொம்பவே கேவலமாக வந்து பேசுகிறா. இந்த மாதிரி நீ வந்து ஒரு ஏழை பொண்ணு, உன்ன மாதிரி ஒரு இருக்கிற பொண்ணுலாம் பணத்துக்காக தான் யானோட சுற்றுவீங்க அப்படின்ட்டுலாம் அவள் சாங் சொல்கிறா. அதை பாருங்கள், நான் யாரோட சுற்றக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல இந்த வீணுக்கு பயங்கர காண்டாயிடுது. இவன் என்னடா நம்மளை எதிர்த்து பேசுறதுன்னு சொல்லிட்டு அவள் நம்ம சாங் கிட்ட க்ளோஸாக வருவா. சாங் கீழே அவளை போயிடுவா. அப்போ கரெக்டாக அங்கே நம்ம யான் வந்து அவளை பிடிப்பாரு. ஸோ யான் வந்த உடனே இந்த வின் ஷாக் ஆயிடுவா, இவர் எதுக்கு இங்கே வந்தாருன்ட்டு. இப்போ வின்னை பார்த்து நம்ம யான் கத்துறாரு, நீ எப்படி இந்த பொண்ணை புள்ளி பண்ணலான்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன்னு சொல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எல்லாருமே வந்து புள்ளி பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ உனக்கு அந்த பொசிஷன் போகணுமா, கிளப்பில் இருக்க பொசிஷனு, இந்த மாதிரி நீ எல்லாரும் புள்ளி பண்ணுறதுனால என்னால் என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உன்னை அந்த பொசிஷன்லேருந்து போக வைக்க முடியும் அப்படின்ட்டு அவளை மிரட்டிடுவார். ஸோ அதனால் அவளும் அங்கே போயிடுவா. இப்போது நம்ம யானை கிட்ட நம்ம சாங் கேட்குறா, எதுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் போகலன்னு சொல்ல, இல்லை நான் வந்து சும்மா தான் உன்னை மீட் பண்ண வந்து, அப்போன்னு பார்த்தா வந்து அவள் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா, அதனால தான் அப்படின்ட்டு அவரும் வந்து சொல்லிடுவார். இப்போது இந்த போஸ்ட் இருக்குல்ல, 2 பேரும் ஒன்று எடுத்த ஃபோட்டோ, அதை வந்து இவளும் பார்த்துருவான் இந்த வின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத பார்க்குறா. அவளோட ஃப்ரெண்டு கிட்டே இவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாதுடி அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாங் இருக்கால, அவள் நடந்து போயிட்டு இருப்பா, மில்க் டீ வாங்கிட்டு. அப்போது தெரியாமல் ஒரு பொண்ணை இடிச்சிருவா. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவளை ஸ்கூலில் ஒரு பொண்ணு புள்ளி பண்ணியிருப்பாள், அந்த பொண்ணு தான். அவளை பார்த்த உடனே நம்ம சாங்க்கு படப்படன்னு வந்துடுது. ஏன்னா அவளுக்கு இந்த பொண்ணுனால ரொம்ப பயம், ரொம்பவே புள்ளி பண்ணியிருப்பா, ஸ்கூலில் அவளுக்கு ட்ராமா இருக்கும். ஸோ அதுதான் அவளுக்கு ஒரு மாதிரி சாரி அப்படின்னு சொல்ல, இவளும் வேணும்ட்டே வந்து நம்ம சாங் மிரட்டிட்டு இருப்பா. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம யானும் வந்துடுவார். வந்துட்டு, என்ன நீ இவளை புள்ளி பண்ணிட்டு இருக்க, உன்னை எதாவது பண்ணிடுவேன்னு சொல்ல, உனக்கு தெரியல இவளா சும்மா நடிக்கிறேன்னு சொல்ல, எனக்கு அவளை பற்றி தெரியும் அப்படின்ட்டு அவர் வந்து இவளை வந்து திட்டி அனுப்பி விட்டுருவார். இப்போது நம்ம சாங் ஒரு மாதிரி இருப்பாள், அதனால இவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவளை வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து நம்ம சாங் ஒரு கேம் விளையாடுறான், அந்த டெடி பியர் எடுக்கிற கேமு. ஸோ அது எடுக்க முடியல அவளால். அப்போது நம்ம யான் தான் வந்து அவகிட்ட க்ளோஸாக வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அவளும் வந்து நம்ம யானே பார்ப்பா. இப்போ எடுத்த உடனே நம்ம சாங் சொல்கிறா, வாவ் நீங்கள் எனக்காக ஒரு டெடி பியர் கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி உங்களை மாதிரி எப்படி விளையாடணும், உங்களை மாதிரி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறீங்களா சொல்ல, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நம்மளுக்கு கரேஜ் வேணும், கான்ஃபிடென்ட் வேணும். ஸோ கான்ஃபிடென்ட்டோடு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணனா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் சொல்கிறதுலாம் பார்த்தா அந்த கேமை பற்றி சொல்கிற மாதிரியே இல்லை, இவளை வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற சொல்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதை தான் அவள் யோசிக்கிறா. இப்போ சாங்கு நம்ம யான் கொடுத்த தேடி பெரியரே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாளா. அப்போ அவளோட ஃப்ரெண்டுலேருந்து வந்துட்டு, என்னடி நடக்குது, நீயும் இந்த இவர் இருக்கல ஏன் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை, அவர் என்னை மீட் பண்ணார் அவ்வளோதான்,
அப்புறம் நம்ம சாங்கோ ஃப்ரெண்டு கிட்ட நான் வந்து லவ் பண்ணுற பையனே அவன் தான் சொல்ல இவ்வளோ ஷாக் ஆயிடுவான். உனக்கு ஒரு க்ரஷ் இருக்கு, நீ ஏன் அது அவர் தானு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்ல அப்போ லின்னு நீ கவலைப்படாத, அது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு டான்ஸ் காம்படிஷனில் நீ சேருன்னு சொல்லிட்டு அவளை ஒரு டான்ஸ் காம்படிஷனில் சேர வச்சிடறா. நீ கான்ஃபிடென்ட் கொடுக்குறா, இந்த மாதிரி நம்ம லின்னு சொல்கிறா நீக்கு பயப்படாமல் போய் ஆடு, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவள் கான்ஃபிடென்ட் கொடுக்குறா. அவள் கான்ஃபிடென்ட் கொடுக்குறதுல நம்ம ஹீரோயின் இருக்கால அவளும் ரொம்பவே கான்ஃபிடென்ட் ஆயிடுவா. அவள் அந்த டான்ஸ் காம்படிஷனில் போயிட்டு டான்ஸ் ஆடியும் வந்து வின் பண்ணிடுவாளா. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. இப்போ வந்து அவள் நம்ம யானுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போவாள். அங்கே பார்த்தா நம்ம யானை இவளை கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம இவளை வின்ன. ஸோ இதை பார்த்தோன்னே ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஆனால் வின்ன வந்து நம்ம யான் வந்து கிஸ்லாம் ஒன்றும் பண்ணலை, இவ தான் வேணும்ட்டு அப்படி நின்று இருப்பா. இப்போது நம்ம வின்னை வார்ன் பண்ணுறாரு, இதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணன்னு வச்சுக்கோயேன், நீ என் கையில் காலி அப்படின்ற மாதிரி அவளை திட்ட. அவள் சொல்கிறா நீ எதுக்கு இந்த சாங் பற்றியே யோசிக்கிற, அவளாம் வந்து நம்ம ஸ்டேட்டஸே இல்லைன்னு சொல்ல, என்னதான் ஸ்டேட்டஸ் இல்லைனாலும் அவளுக்கு நல்ல மனசு இருக்குது, உன்ன மாதிரி கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம யான் அங்கேருந்து போயிடுவார். இப்போ வீட்டில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருப்பா. ஸோ அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா என்னடி வின் பண்ணிட்டேன், ஆனால் நீ வந்து அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அது சொல்ல கேட்க அவள் இல்லடி நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம், இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்ல அப்போ யான் வந்து கால் பண்ணுவார். ஆனால் நம்ம சாங் எடுக்க மாட்டா. நெக்ஸ்ட் டே வந்து அவள் காலேஜில் போயிட்டு இருக்கும்போது நம்ம யான் கிட்ட ஒரு பொண்ணு எனக்கு உன்னோட நம்பர் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போது அவர் வந்து நம்ம சாங் பிடிச்சிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுவார். இதெல்லாம் பார்த்தா சாங் ரொம்பவே ஷாக் ஆவா. அப்போ யான் வந்து நீ எதுக்கு வந்து என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்ல அப்போது வந்து நீங்கள் வின்னோட இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ வந்து பார்த்ததெல்லாம் வந்து உண்மை கிடையாது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல நம்ம சாங் ஐயோ நம்ம தான் வந்து இவரை தப்பாக நினச்சிட்டோ போலன்ட்டு அவளும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இந்த விஷயத்த அவளோட ஃப்ரெண்டு லென்னு கிட்ட சொல்ல லென்னு கன்ஃபார்மே பண்ணிடுறா இந்த சாங்கை வந்து இந்த யானுக்கு பிடிச்சிருக்கு, அவர் டைரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறான்ட்டு, அதனால சொல்கிறா இது பாரு அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நீயும் ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்ல இல்லடி நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாதுடி அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு அப்படின்ட்டு அவளும் சொல்ல சரி என்கிட்ட வேறு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ட்டு நம்ம லென் சொல்கிறா. நெக்ஸ்ட் டேவே நம்ம இவருக்கெல்லாம் சாங்கோட பிரதர் அவர் வராரு. ஸோ சாங்கோட பிரதரை நம்ம சாங் ஹக் பண்ணுவாளா, இதை பார்த்து யானுக்கு செம்ம காண்டாவும் என்னடா இவ ஒரு பையனை ஹக் பண்ணுறான்ட்டு. இப்போ இவங்க எல்லாருமே வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த சாங்கோட நம்ம யானும் இருக்காரு, சாங்கோட பிரதரு நம்ம லென்னு கிம் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ சாங்கோட பிரதர் வந்து யானை பார்த்து இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது என்னோட இது என்னோட சீனியர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட இவன் வேணுட்டே வந்து நம்பர் கேட்குறான் நம்ம சாங்கோட பிரதரு. என்னோட நம்பர் உங்ககிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப க்ளோஸாக பேசுவாளா. அப்போது நம்ம யானை எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு வேணுட்டே ஃபோனை வாங்கிடுவார். இப்போது நம்ம சாங்கோட பிரதர் சாங்க்கு பிடிச்ச டிஷ்ஷாக தான் ஆர்டர் பண்ணுவாரா. இதெல்லாம் பார்த்து சாங் பரவாயில்லையே எனக்கு பிடிச்ச சாப்பாடாக எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறேன், என்னை பற்றி எல்லாமே தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட நம்ம யானுக்கு ஒன்றுமே கடுப்பாகுது. இப்போது இந்த சாங்கோட பிரதர் வந்து சாங்க்கு வேணும்ட்டே சாப்பாடு அள்ளி வைக்கிறானா, இதெல்லாம் பார்த்து இன்னும் வந்து நம்ம யானுக்கு கடுப்பாயிருது. இங்கே சாங் எவ்வளோ தான் வைப்பேன் என்னால் இதெல்லாம் சாப்பிட்டே இருக்க முடியல அப்படின்ட்டு அவளும் சொல்வா. அப்போ சாங்கோட பிரதர் நம்ம இதை முடிச்சுட்டு கரோக்கிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கரோக்கிக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு நல்லா வந்து பாட்டும் பாடுறாங்க, அப்புறம் நல்லா குடிச்சிடுறாங்க. இப்போது இவன் இருக்கான்ல நம்ம யானை, அவன் நம்ம சாங்கை கூட்டிகிட்டு போகும்போது சாங்கோட பிரதர் சொல்ல வரான் எவ்வளோ தைரியம் தான் என்னோட சிஸ்டர்ன்ட்டு. ஆனால் அதுக்குள்ளேயே இவன் வந்து பிடிச்சிடுறா. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லென்னு பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறா. ஏன்னா அவள் பிளான் போட்டிருக்கா இவனை ஜெலஸ் ஆக்கணுன்ட்டு. ஸோ அதனால் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவா. இப்போது நம்ம சாங் கிட்ட யான்னு கேட்குறாரு யார் அவன் தான் வந்து நீ லவ் பண்ண பையனா அப்படின்னு சொல்ல இவளுக்கு தெரிஞ்சு ஜோக்கி இவர் ஜெலஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு இல்லை அவன் என்னோட பிரதர்ன்னு சொல்ல அப்போ தான் இவர் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவார். கரெக்டாக அந்த இடத்துக்கு வின் வந்துட்டு யான் உனக்கு தெரியும்ல இந்த கிளப்போட மேனேஜரே என்னோட அப்பா தான், ஸோ நீ மட்டும் வந்து ஒழுங்கா நான் சொல்கிறது கேட்கலனா நீ அவ்வளோதான் காலி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவராக பேசுவாளா. அப்போது நம்ம ஹீரோயின் நினைக்கிறா இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான பர்சன்ஸ், நான் வந்து நார்மலான ஒரு ஏழை பொண்ணு என்னெல்லாம் எப்படி வந்து இந்த யானுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவள் கொஞ்சம் சோகமாயிடுறா. அவளோட நிலைமையை யோசிச்சு பார்த்து ஏன்னா இவன் வந்து ரொம்ப ரிச்லாம் கிடையாது இவங்கள மாதிரி, இவங்க பயங்கர ரிச்சு. ஸோ ரிச்சான பர்சனை மட்டும் தானே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதனால் ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. நெக்ஸ்ட் டே லைப்ரரியில் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து கரெக்டாக நம்ம கிம்மும் வராரு. ஸோ கிம் லென்னு ரெண்டு பேருமே பிளான் போடுறாங்க எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் தனியாக விட்டுட்டு போகணுன்ட்டு அதே மாதிரி விட்டுட்டு போகிறாங்க.
ஹீரோனோட பிரதர் இருக்கான்ல, அவன் கால் பண்ணிட்டு சொல்கிறான் இந்த மாதிரி நீ ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ அவள் வந்து யோசிக்கிறான், அவள் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறான்னா சைக்காட்ரிஸ்ட் தான், என்னன்னா இவளை புள்ளி பண்ணுறாங்களே. ஸோ அதனாலே வந்து இவளுக்கு ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு, ரொம்பவே சைலண்ட்டாகவே ஆகிட்டா. ஸோ அதனால தான் இவளோட அப்பா அம்மா வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ அவங்களும் சொல்கிறாங்க இவள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், அப்போ தான் இவளால் வந்து சரியாக முடியும்ட்டு. இதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், நான் ரொம்பவே வீக்காக இருக்கேன், என்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி. அப்போ அவளோட ஃப்ரெண்டு தான், என்னடி நீ இதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், நீ என்னதான் வீக்காக இருந்தாலும் நீ ரொம்ப க்யூட்டு, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, உனக்கு எப்போவுமே வந்து உன் கூட இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு நான் இருக்கேன், ஸோ நீ எதை பற்றியும் வந்து கவலைலாம் படாத அப்படின்ட்டு சாங் வந்து அவள் கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறத பாரு, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஸோ எதையும் பற்றி நீ கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லிட்டு அவளையும் வந்து கொஞ்சம் நம்பி இருக்காங்க அப்படின்ட்டு அவளை வந்து ப்ரூவ் பண்ணுறா. ஸோ அவளும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, இந்த மாதிரி நம்மளுக்காக கொஞ்சம் இருக்காங்கன்ட்டு. அப்போ அங்கே கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ வந்துடுவார். ஸோ ஹீரோ பார்த்துனே அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் ஏதோ வந்து காம்படிஷனும் கலந்துக்க போகிறாரா, பெயிண்டிங் காம்படிஷன். இதை பற்றியும் வந்து நம்ம யானுக்கிட்ட நம்ம சாங் சொல்கிறா. ஸோ அப்போ சாங்கும் ரொம்ப ஹாப்பியாவார். இப்போ 2 பேருமே ஒரு பிரேஸ்லெட் வாங்குறாங்க, அது ஏதோ கப்பிள் பிரேஸ்லெட் போல, அதனால 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹாலிடேஸு காலேஜில். ஸோ அதனால் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்போது நம்ம லின்னு இருக்கால, உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் சாங் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நாள் தானே நீ, நான் வந்துடுவேன், அதுவும் நம்ம 2 பேரும் ஒரே ஹோம் டவுன் தான், இது என்னடி மீட் தானடி பண்ண போகிறேன் நம்ம அப்படின்ட்டு அவளும் சொல்லிட்டு இருப்பா. இங்கே நம்ம சாங்கோட வீட்டில் சாங்கை வந்து வர வைக்கிறதுக்காக நிறைய சாப்பாடு சமைச்சு வைக்கிறாங்க. நம்ம சாங்கு வந்துடுவா, அவளோட அப்பா அம்மாலாம் இவ வரதை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக வராங்க. ஸோ இவங்களுக்கு சாங்னா உயிர், ரொம்பவே பிடிக்கும் இவங்களுக்கு. இவங்க சாங்கை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் கிட்ட சொல்கிறா, என்னோட க்ரஷை நான் மீட் பண்ணேன் அப்படின்ட்டுலாம் வந்து பேசிட்டு இருப்பா. அங்கே இந்த டாக்டர் வந்து இவ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி முன்னாடி வரையெல்லாம் வந்து நம்ம சாங் இல்லை, அவள் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதெல்லாம் கேட்டு இவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. என்னோட பொண்ணு மறுபடியும் வந்து கொஞ்சம் கலகலன்னு ஆயிடுவாங்கன்னு சொல்ல, ஆயிடுவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம லின்னு, கிம், நம்ம யானு, சாங் இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த மாதிரி வெளியில் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு. அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிம், லின் 2 பேருமே தனியாக போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோவையும் 2 பேரையும் தனியாக விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்போது நம்ம சாங்கு, நான் லின்னை மிஸ் பண்ணுறேன், நான் ஓகே அவளை போய் பார்க்கலான்னு சொல்ல, இது பாரு அவங்க 2 பேர் தனியாக இருக்காங்க, நீ போய்ட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆமாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவளும் வந்து உட்காந்துருவா. இப்போ இவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம யான் வந்து சாங்கை, நான் வேணா உன்னை வீட்டுக்கு போய் ட்ராப் பண்ணுவேன்னு சொல்ல, அவளும் சரின்னு வாழ. அப்போ அங்கே ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு, நான் ஃப்ளவர்ஸ் விற்கிறேன், நீங்கள் ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கிறீங்களா எனக்காக அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் விற்க, நம்ம ஹீரோ இருக்கார்ல அவரும் சரி ஃப்ளவர்ஸ் கொடு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் ஃப்ளவர் வாங்கிக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கிற ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஃப்ளவரை எடுத்துட்டு அவர் நம்ம சாங்க்கு கொடுக்குறாரு. நம்ம சாங் இந்த ஃப்ளவரை பார்த்து, இது அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ்க்கு மட்டும் தான் வந்து பசங்க கொடுப்பாங்க, நீங்கள் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்ல, ஆமாம் நான் அதனால தான் கொடுக்குறேன், நீ என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்கேன்னு சொல்ல, இவளுக்குலாம் பயங்கர ஷாக்காக இருது. இந்த மாதிரி நம்ம யானா நம்மக்கிட்ட இது கேட்குறாருன்ட்டு அவள் வந்து அப்படியே பார்க்க, இது மாதிரி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியும் உனக்கு வேற ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, ஆனால் அதனால என்னோட ஃபீலிங்ஸை மாற்ற முடியாதுல்ல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இப்போ பதில் சொல்ல வேணாம் யோசிச்சு சொல்ல அப்படின்ட்டு நம்ம சாங் கிட்ட ஏன் சொல்கிறாரு. இங்கே நம்ம சாங்லாம் யோசிக்கிறோம், நம்மளோட க்ரஷுக்கே நம்மளை பிடிச்சிருக்கு, நம்ம என்ன பண்ண அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சாங்கை கூட்டிகிட்டு போகிறதுக்காக யான் வராரு, அதுவும் ஒரு பெரிய காரில் இவளை கூட்டிகிட்டு வெளியில் வராரு, அதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, அதுவும் வந்து ஒரு கப்பல் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். அவள் கேட்குறா, நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்ல, அதுவா நீ சாப்பிடல அதனால நம்ம சாப்பிட வைக்கணும் தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்காகவா என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு யான்கிட்ட சாங் கேட்க ஆமான்னு சொல்கிறாரு. இப்போது இங்கே வந்து ஒரு கப்பல் ரெஸ்டாரண்ட்டில் சொன்னால் 2 லெட்டர்ஸ் கொடுத்து 2 பேருமே ஒருத்தர் பற்றி எழுத சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஒருத்தர் பற்றி எழுதுகிறாங்க, ஏன்னா வந்து 2 பேருமே கப்புள்ஸாக வந்திருக்காங்க. ஸோ ஒருத்தரை பற்றி எழுதணும்ல, அதனால் இப்போ யான் வந்து சாங்கை ட்ராப் பண்ணுறாரு. அப்போ கூட சொல்கிறாரு, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு ப்ரப்போஸும் பண்ணுறாரு. இவ்வளோ யோசிக்கிறா, நம்ம மனசில் இருக்கிறது சொல்லிடலாமா அப்படின்ட்டு. யான் இருக்கார்ல அவர், நீ கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு அவளை கண்ணை மூட சொல்ல, நம்ம சாங்கு கண்ணை மூடுவா. அப்போ அவர் ஒரு நெக்லஸை கிஃப்டாக கொடுக்குறாரு, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவளோட பர்த்டே, இது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்க்கு ஐடியாவே இல்லை, அவள் எதுவுமே கேட்கல, ஆனால் தேங்க்ஸ் சொல்கிறா என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்தது அப்படின்ட்டு. இப்போது அவள் இருக்கால, அவள் உள்ளே வருவா, உள்ளே வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு தூங்கியிருப்பான்னு நினச்சிருப்பா, ஆனால் அவள் ஃப்ரெண்டு தூங்கலை. இவளுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுறா. நம்ம லின்னு உண்மையாலே நம்ம சாங்குக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கா, இவளை நல்லாவும் மோட்டிவேட் பண்ணுறா.
பண்ணுறா, இவளுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கா, அதோ சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறா. இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நம்ம சாங்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அதை தான் அவன் நினச்சி பார்க்குறான், எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட பிரதர் இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு அவளை கூப்பிட்றான். அங்கே போய் பார்த்தா அவளோட வேற ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த பையனுக்கு நம்ம சாங்கை ரொம்பவே பிடிக்கும் போல. ஸோ இவங்க ரெண்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து அவன் கூப்பிட்டுருப்பான். ஆனால் இது தூரத்துலேருந்து நம்ம இவர் கலவினோட ஃப்ரெண்டு அவள் ஃபோட்டோ எடுத்துருவா. ஸோ அதை வந்து அவள் ஆன்லைன்லேயும் போஸ்ட் பண்ணிடுறா. இது இப்போ வந்து ரொம்பவே ஃபேமஸாக போகுது, இந்த ஃபோட்டோ ட்ரெண்டாக போயிடுது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. ஆனால் அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணலை, இருந்தாலும் அவளுக்கு லைட்டாக ஜெலஸாக இருக்குது. இப்போது நம்ம இவ சாங்கை மீட் பண்ணுறதுக்காக இந்த பையன் வரான், அதாவது அவளை வந்து பிடிச்ச பையன், அவன் ப்ரப்போஸும் பண்ணுறான். இங்கே யான்னு நம்ம சாங்கை தேடி வருவார். அப்போ அவருக்கு தெரிய வருது அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணுறான்ட்டு, அதனால குடுன்னு ஓடி வருவார். இங்கே நம்ம சாங் ரிஜெக்ட் பண்ணிடுறான் அந்த பையனை. இந்த மாதிரி எனக்கு யானை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் ரொம்பவே சோகமாக இருக்க. அப்போ அங்கே கரெக்டாக வந்து நம்ம சாங்கை பார்க்குறதுக்காக யான் வந்துடுவார். வந்துட்டு அவள் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறாள், இங்கேருந்து கிளம்பி போனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கை கூட்டிகிட்டு வருவார். சாங் என்னாச்சு உனக்குன்னு சொல்லி பாரு, உனக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு, நீ 3 வருஷமாக லவ் பண்ணுற பையன் அவன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிவிட்டு, நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு உணரவே பிடிக்கும்னு சொல்ல அவள் கரெக்டாக அந்த பையனே வந்துட்டு சொல்லிடுறான், இது பாரு இந்த சாங்க்கு உன்னை தான் ரொம்பவே பிடிக்கும், அவள் ரொம்ப நாளாக உன்னை தான் லவ் பண்ணுறா, 3 இயர்ஸாக உனக்காக தான் இந்த யூனிவர்சிட்டியை அவள் ஜாயின் பண்ணலான்ட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுவான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவன் இந்த உண்மையை சொல்லியிருப்பான். சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இப்போது நம்ம சாங்கும் வந்து எனக்கு ஒன்று தான் பிடிக்கும்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிஸ்ஸும் பண்ணிடுவா, கணத்தில் கிஸ் பண்ணிட்டு ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவரும் வந்து ரொம்பவே வெக்கப்படுவார். இப்போ இவங்க பேர் ஜாலியாக டேட் பண்ணுறாங்க. நார்மலாக கப்பிள்ஸ் எப்படி டேட் பண்ணுவாங்க, கால் பேசுறது, சிரிக்கிறது பார்த்தாலே, அப்புறமா வந்து டேட் பண்ணுறதுன்ட்டு இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சாங்கோட பிரதர் சாங்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிடு, எனக்கு தெரியாது உனக்கு வந்து யானை தான் பிடிக்கும்ன்ட்டு அப்படின்ட்டு அவனும் வந்து சொல்லிட்டு இருப்பான். இப்போ என்னென்னா வந்து சைனீஸ் நியூ இயர் வருது, அவங்க செலிப்ரேட் பண்ண நம்ம யான் வந்து சாங்கோட செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக அவளோட வீட்டுக்கே வந்து அவளோட செலிப்ரேட் பண்ணிட்டு அவளை ட்ராப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வருவார். அப்போன்னு பார்த்து நம்ம சாங்கோட அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்னது இது என்ன நடக்குதுன்னு சொல்ல, இந்த மாதிரி நான் இவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இன்ட்ரோவும் பண்ணிடுவார். இப்போ உள்ளே வந்துட்டு அவர் நல்ல விதமாக வந்து சாங்கோட அப்பா அம்மா கிட்ட பேசுகிறாரு. சாங்கோட அப்பா அம்மாவுக்கும் இவங்களை ரொம்ப பிடிச்சிருது. அதனால கண்டிப்பாக நீங்கள் கிராஜுவேட் ஆனே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அக்செப்டும் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க ரொம்பவே ஹாப்பியாக வாழ்கிறாங்க. அப்படியே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பிறக்குது. நம்ம சாங் நினச்சி கூட பார்க்கல அவள் க்ரஷ்ஷை வந்து அவள் கல்யாணம் பண்ணிப்பான்ட்டு. அவள் நினைக்கிறா, ஒரு வேளை நான் கிவ் அப் முன்னாடியே பண்ணியிருந்தா கண்டிப்பாக என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்காதுல, எல்லாம் என்னோட கான்ஃபிடென்ட்டால் தான், ஹீரோ எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்க சொன்னார், ஒரு வேளை அவர் மேலே வச்சிருந்த லவ் தான் வந்து என்னை இப்படி மாற்றிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது. உங்களுக்கு இந்த ட்ராமா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரியாக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.